வணக்கம். வெல்கம் டு சுகு டாக்ஸ். உங்களுடன் சுகன்யா கணேஷ். என் பெயர் இளங்கோவன். நான் சென்னையில் உள்ள பிரபல தனியார் நிறுவனத்தில் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் பணிபுரிந்து வருகிறேன். அப்பா, அம்மா, தங்கை என சிறிய நடுத்தர குடும்பம். அப்பா பிரபல நகை கடையில் வாட்ச்மேனாக பணிபுரிந்து வருகிறார். வீட்டு வேலைகளையும் எங்களையும் பார்த்து கொள்ளும் பெரிய பொறுப்பில் உள்ளார் என் அம்மா. தங்கை 2ஆம் ஆண்டு கல்லூரி படிப்பை படித்து வருகிறாள். என் அப்பா அம்மாவிற்கு காதல் திருமணம் என்றாலும் இதுநாள் வரை இருவருக்கும் இடையில் எந்த கருத்து வேறுபாடும் வந்ததில்லை. வீட்டில் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் என்னை எப்படியாவது படிக்க வைக்க வேண்டும் என கடன் வாங்கி படிக்க வைத்தார்கள். அவர்களின் கஷ்டங்களை புரிந்து கொண்ட நானும் நன்கு படித்து இன்று ஒரு நல்ல கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்து சம்பாதித்து வருகிறேன். தற்போது எனது வருமானத்தில் தங்கை படிப்பு செலவு, வீட்டு செலவு என அம்மா சிக்கனமாக குடும்பத்தை நடத்தி வருகிறார். நான் ரயிலில் பயணம் செய்து என் அலுவலகத்திற்கு செல்வது வழக்கம். பேருந்தை விட ரயில் பயணம் எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. தினமும் 8 மணிக்கு எனது ரயில் பயணத்தை தொடர்வேன். இப்படி இருக்க அன்றுதான் முதலில் அவளை பார்த்தேன். எனது எதிர் இருக்கையில் அமர்ந்திருந்தாள். பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருந்தாள். அவள் 2 காதுகளிலும் ஆடும் அந்த ஜிமிக்கி கம்மல் என்னை ஈர்த்தது என்றே கூறலாம். அழகான சிவந்த உதடுகள், நெற்றியில் சிவப்பு நிறப்பொட்டு, நேர்த்தியான சல்வார் அணிந்திருந்தாள். அவள் உச்சி முதல் உள்ளங்கால் வரை அவளை ரசிக்கத் தொடங்கினேன், அவளுக்கே தெரியாமல். அந்த அளவிற்கு அவள் அழகு. இப்படி ரசித்து கொண்டிருந்த எனக்கு நான் இறங்கும் நிலையமே மறந்துவிட்டது. அடுத்த நிலையத்தில் சுதாரித்து கொண்ட நான் அவளை பிரிய மனமில்லாமல் அவளை பார்த்தபடியே இறங்கினேன். பிறகு எனது அலுவலகம் இருக்கும் இடத்திலிருந்து வெகு தூரத்தில் இறங்கிவிட்டேன் என்பதால் ஒரு ஆட்டோவை பிடித்து எனது அலுவலகம் சென்றேன். எப்போதும் காலை அலுவலகம் சென்ற அடுத்த நொடியிலிருந்து எனது வேலையை தொடரும் நான் இன்று சற்று பொறுமையாக ஆரம்பித்தேன். ஏனென்றால் அவளின் அந்த முகம் என் நினைப்பில் வந்து என்னை தொந்தரவு செய்தது. மறுநாளும் அவள் அதே ரயிலில் வருவாளா, வந்தால் நன்றாக இருக்கும் என்று என் உள்ளம் இப்படி அவளை பற்றி சிந்திக்க ஆரம்பித்தது. மறுநாள் வேலைக்கு நேரமாகவே செல்ல வேண்டும் என்று யோசிக்காமல் அவளை இன்று பார்க்க முடியுமா என்று யோசித்து அவசரமாக கிளம்பி நான் போக வேண்டிய ரயிலை பிடித்தேன். நான் எதிர்பார்த்தது போலவே அவள் ரயிலின் உள்ளே இருக்கையில் அமர்ந்திருந்தாள். அவள் காதில் ஹெட்ஃபோன் மாட்டிக்கொண்டு இசையை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருந்தாள். அவள் எதிரிலும் சரி, அவள் அருகிலும் சரி, நான் அமர்வதற்கு இடம் காலியாக இல்லை. எப்பொழுது ஏறினாலும் முதலில் இருக்கைகள் எங்கு காலியாக உள்ளது என தேடி அமர்வேன். ஆனால் இன்று மற்ற இடங்களில் இருக்கைகள் அவ்வப்போது பயணிகள் இறங்க காலியான போதும் என்னால் அங்கு அமர முடியவில்லை. காரணம், அவளை பார்க்க வேண்டும். அவள் அருகில் அமர இருக்கைகள் இல்லை என்றாலும் அவளை பார்த்தபடியாவது அவள் எதிரில் நிற்க வேண்டும் என தோன்ற அவள் எதிர்ப்புறத்தில் அவளை பார்த்தபடி நின்று கொண்டிருந்தேன். இப்படி தினமும் அவளை ரசித்தபடி எனது ரயில் பயணத்தை தொடர்ந்து பல வாரங்கள் கடந்துவிட்டது. ஒரு நாள் அவளை பார்க்க முடியவில்லை என்றாலும் என்னால் அந்த நாளை கழிக்க முடியவில்லை. அப்பொழுதுதான் அவளை நான் காதலிக்க ஆரம்பித்து விட்டேன் என்பதை புரிந்து கொண்டேன். என் காதலை வீட்டில் சொல்வதற்கு எனக்கு எந்த பயமும் இல்லை. காரணம், என் வீட்டில் என் அம்மா அப்பா காதல் திருமணம் செய்தவர்கள் என்பதால் என் காதலுக்கு எந்த எதிர்ப்பும் வராது. ஆனால் இது ஒருதலை காதல். முதலில் அவளிடம் கூறி அவள் சம்மதத்தை வாங்க வேண்டும், பிறகுதான் வீட்டில் தெரிவிக்க முடியும் என்று அவளை காதலிக்க ஆரம்பித்தேன். அவள் யார், எங்கிருந்து வருகிறாள், எங்கு செல்கிறாள், அவள் பெயர் கூட எனக்கு தெரியாது. அதை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் முதலில் அவளிடம் பேச வேண்டும். அதனால் இன்று எப்படியாவது அவளிடம் பேசிவிட வேண்டும் என்று மனதில் தைரியத்தை வரவழைத்து கொண்டு ரயிலில் ஏறினேன். என் எதிர்பார்ப்புக்கு பலன் கிடைத்தது போல அவள் அருகில் இருக்கைகள் காலியாக இருந்தது. சற்று பதற்றத்துடன் அவள் அருகில் அமர்ந்தேன். மீண்டும் ஹெட்ஃபோனில் இசையை கேட்டுக்கொண்டிருந்தவள் என்னை பார்த்து புன்னகைத்தாள். அது எனக்கு சற்று தைரியத்தை கொடுத்தது. பிறகு அவளிடம் மெல்லிய குரலில், "ஹாய், நீங்க எங்கிருந்து வர்றீங்க?" என்றேன். ஆனால் அதற்கு அவள் பதில் எதுவும் கூறவில்லை. சரி, காதில் விழவில்லை என்று மீண்டும் கேட்டேன். அப்போதும் அவளிடமிருந்து பதில் வரவில்லை. அது எனக்கு அவமானமாக இருந்தது. பிறகு என் பக்கம் சற்று திரும்பி பார்த்தவள் என்னை பார்த்து ஏதோ சைகையில் பேசினாள். அது எனக்கு ஒன்றும் புரியவில்லை. பிறகு தன் பேக்கிலிருந்து ஒரு பேப்பரை எடுத்து அதில் எழுதி காண்பித்தாள். அதில் முகம் ஏன் வாடி உள்ளது என்று எழுதியிருந்தது.
அதை பார்த்த எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. உங்களால் பேச முடியாதா என்று நானும் ஓரளவு எனக்கு தெரிந்த செய்கையால் கேட்டேன். மீண்டும் எழுதினாள். ஆமாம், என்னால் பேச முடியாது, ஆனால் காது நன்றாக கேட்கும் என்று எழுதியிருந்தது. அதை படித்து பார்த்த எனக்கு மேலும் மனது வலித்தது. இவ்வளவு அழகான பெண், ஆனால் அந்த கடவுள் ஏன் இப்படி தவறை அந்த பெண்ணிற்கு இழைத்திருக்கிறார் என்று அந்த கடவுளின் மீது கோபம் வந்தது. மேற்கொண்டு அவளிடம் என்ன பேசுவது என்றே எனக்கு தெரியவில்லை. அதற்குள் நான் இறங்கும் இடம் வந்துவிட்டது. அவளிடம் எதுவும் பேசாமல் நான் இறங்கிவிட்டேன். அது அவள் மனதை காயப்படுத்தும் என்பதை கூட நான் யோசிக்க மறந்துவிட்டேன். பிறகு இரவு உணவை சாப்பிட்ட நான் உறங்கச் சென்றேன். ஆனால் உறக்கம் வரவில்லை. நான் நடந்து கொண்டதை நினைத்து என்னையே எனக்கு பிடிக்காமல் போனது. அவளால் வாய் பேச முடியாது என்பதற்காக அவள் மீது நான் கொண்ட காதல் பொய்யல்ல என்று எனக்கு தோன்றியது. அதனால் மனதில் கிடைத்த தெளிவோடு மறுநாளும் அவளை பார்க்க சென்றேன். அவள் அமர்ந்திருந்தாள். என்னை பார்த்ததும் அவள் உதட்டில் அதே புன்னகை. அவளிடம் முதலில் நட்பாக வேண்டும் என்று நினைத்து அவளிடம் பயத்தை விட்டு நட்பாக பேசினேன். அவள் பேசும் சைகை மொழி எனக்கு புரியாததால் அவள் எதுவாக இருந்தாலும் எழுதி காட்டி பேசி கொண்டிருந்தாள். அவள் பெயர் தேவி. அழகான பெயர். இனி இவள்தான் என் உலகம் என்ற முடிவிற்கு வந்துவிட்ட நான் அவளின் செய்கை மொழியை கற்றுக்கொள்ள ஆரம்பித்தேன். இப்படி நாட்கள் இனிமையாக நகர நானும் அவள் மொழியை முழுமையாக கற்றுக்கொண்டு அவளிடம் பேசினேன். எங்கள் இருவரின் செய்கை மொழி நட்பை அந்த ரயிலில் நாங்கள் மட்டுமே அறிந்திருந்தோம். இப்படி நட்பாக பழகிய நாங்கள் ஃபோனில் சாட் மூலமாகவும் மணிக்கணக்கில் பேச ஆரம்பித்தோம். விடுமுறை நாட்களில் கோவிலுக்கு செல்வது, ஹோட்டல் சென்று பிடித்த உணவுகளை உண்பது என மகிழ்ச்சியாக நாட்களை கழித்தோம். அவளுடன் இருக்கும் ஒவ்வொரு நாளும் எனக்கு என் வாழ்வில் எதையோ சாதித்தது போல தோன்றியது. வீட்டில் என் நடவடிக்கைகளில் மாற்றம் கண்டுபிடித்த என் தந்தை என்னிடம் என்னவென்று விசாரிக்க ஆரம்பித்தார். அவரிடம் நான் என்ன சொல்வது? எனது காதலை இன்னும் நான் தேவியிடமே கூறாத போது அவரிடம் மட்டும் எப்படி சொல்ல முடியும்? அதனால் ஒன்றுமில்லை, அலுவலக வேலையாகத்தான் இப்படி நடந்து கொண்டேன் என்று பொய் கூறினேன். என் அப்பா என்னை நம்பவில்லை. நான் எதையோ மறைக்கிறேன் என்பதை புரிந்து கொண்டவர். சரிப்பா, நான் உன்னை கட்டாயப்படுத்தலை. நீ என்கிட்ட எதையோ மறைக்கிறேன்னு எனக்கு நல்லா தெரியுது. என்கிட்ட உனக்கு எப்போ சொல்லணும்னு தோணுதோ அப்போ சொல்லு என்று கூறினார். பிறகு சற்று யோசித்த நான் அவரிடம் நான் ஒரு பெண்ணை விரும்புவதாக கூறினேன். இவ்வளவுதானா? நான் கூட உனக்கு ஆஃபீஸில் ஏதோ பெரிய பிரச்சனை, அதை சமாளிக்க முடியாமல் தவிக்கிறேன்னு நினச்சேன். லவ் தானடா பண்ணுற, இதில் என்ன? உனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருந்தா நீ தாராளமாக லவ் பண்ணு. உன்னோட காதலுக்கு நாங்கள் எப்போதும் தடையாக இருக்க மாட்டோம். உனக்கு விருப்பம்னா அந்த பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு வா என்றார். அப்பா, நான் இன்னும் என்னோட லவ்வை அந்த பொண்ணுக்கிட்டேயே சொல்லலை என்று நான் கூற அது அவருக்கு அதிர்ச்சியாக இருந்தது. என்னடா சொல்கிற? இன்னும் லவ்வை சொல்லவே இல்லையா? சரி, எவ்வளவு நாளாக லவ் பண்ணுற என்றார். 6 மாதமாக லவ் பண்ணுறேன்ப்பா. ஆனால் இப்போ வரைக்கும் நாங்கள் 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்கோம். அவகிட்ட என் காதலை சொன்னால் அவள் ஏற்றுப்பாளா இல்லையான்னு தெரியலை. ஒருவேளை அவளுக்கு என்னை பிடிக்கலைன்னா எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பும் கட்டாயிடும்னு தான் இப்போ வரைக்கும் என் காதலை அவகிட்ட சொல்லலை என்றேன். என்னடா இது, இந்த காலத்துலேயும் இப்படி இருக்க? லவ் பண்ண ஆரம்பித்த உடனே சொல்லிடணும். இல்லைனா நடுவில் வேற எவனாவது அந்த பொண்ணை மயக்கி அவன் முந்திப்பான். நீ எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் உன்னோட காதலை அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லிடு. இல்லைனா நீ கவலைப்படுற மாதிரி ஏதாச்சும் நடந்திடும். சரி, அந்த பொண்ணு என்ன பண்ணுறா? வீடு எங்கே இருக்கு என்றார். சென்னை தான்ப்பா. அவள் டீச்சர் ஆகணும்னு ஆசை. அதான் அதுக்கு படிச்சுட்டு ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கா. அது போக அவளால் வாய் பேச முடியாது, ஆனால் காது நல்லா கேட்கும் என்று தயக்கத்தோடு கூறினேன். என் அப்பாவிடமிருந்து சிறிது நேரம் அமைதி. என்ன ஆச்சுப்பா? நான் பண்ணது தப்பா? நான் முதல்ல அவள் அழகை பார்த்து தான் லவ் பண்ண ஆரம்பித்தேன். அவள் கூட பழகாமல் அவளை ஒரு தலையாக விரும்ப ஆரம்பித்தேன். அவகிட்ட பேச ஆரம்பித்த போது தான் அவளால் வாய் பேச முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அவள் ஊமைங்கிற காரணத்துக்காக அவளை விட்டு விலக என்னால் முடியலை என்றேன். டேய், பரவாயில்லடா, காதலுக்கு கண்ணு இல்லைன்னு சும்மாவா சொன்னாங்க? எந்த பிரச்சனையும் இல்லை. நீ தைரியமாக அந்த பொண்ணுக்கிட்ட உன் காதலை சொல்லு. நான் எப்போதும் உனக்கு துணையாக இருப்பேன் என்றவர் என் முதுகை தட்டி கொடுத்து விட்டு சென்றார். அவர் கூறியது எனக்கு சற்று ஆறுதலாக இருந்தது.
என் அப்பா கூறியது எனக்கு சரியென பட்டதால் நாளை என் காதலை எப்படியாவது அவளிடம் கூறிவிட வேண்டும் என்று முடிவெடுத்து நிம்மதியாக உறங்கினேன். மறுநாள் வழக்கம் போல் இல்லாமல் சற்று அழகாகவே தயாரானேன். என் தங்கை கேலி செய்யும் அளவிற்கு வாசனை திரவியத்தையும் பூசிக்கொண்டேன். அவளை காண அவளோடு ரயிலில் ஏறினேன். அவளும் அமர்ந்து புன்னகையுடன் என்னை வரவேற்றாள். சிறிது நேரம் நட்பாக பேசினேன். இறங்கும் நேரத்தில் என் காதலை சொல்லிவிட்டு இறங்கிவிடலாம். அவள் பதிலை ஃபோனில் கேட்டுக்கொள்ளலாம். ஏனென்றால் காதலை வெளிப்படுத்திய பிறகு அவள் முகத்தில் என்ன தோன்றும்? ஒருவேளை கோபத்தை காட்டினால்? அதனால் நான் இறங்கும் இடம் வருவதற்காக நான் காத்திருந்தேன். நான் இறங்கும் இடமும் வந்தது. அவளின் கைகளை மெல்ல பிடித்தேன். அவள் கண்களில் என் கண்களை பதித்தேன். அவள் என்னவென்று தெரியாமல் விழித்தாள். உடனே ஐ லவ் யூ என்று கூறிவிட்டு அவள் முகத்தை மீண்டும் பார்க்காமல் இறங்கிவிட்டேன். பிறகு அலுவலகம் சென்ற எனக்கு வேலை பார்க்க தோன்றவில்லை. அவள் என்ன நினைத்திருப்பாள், என்ன முடிவு எடுத்திருப்பாள் என்ற எண்ணம் எனக்கும் ஓடிக்கொண்டிருந்தது. அன்று வேலையிலிருந்து வீடு சென்ற நான் அவளின் பதிலுக்காக காத்திருந்தேன். ஆனால் எந்த தகவலும் அவளிடமிருந்து வரவில்லை. பலமுறை ஃபோன் செய்து பார்த்தேன். அவள் எடுக்கவில்லை. நான் தவறு செய்து விட்டேனா என்ற எண்ணம் எனக்குள் அதிகமானது. மறுநாள் அவளை சந்திக்க ரயிலில் ஏறிய எனக்கு அதிர்ச்சி. அவள் வரவில்லை. என்ன செய்வது என்று எனக்கு புரியவில்லை. அவள் வீடு எங்கிருக்கிறது, அவள் படிக்கும் இடம் எங்கு உள்ளது, எதையும் என்னுடன் அவள் பகிரவில்லை. பலமுறை நான் கேட்டும் இப்பொழுது வேண்டாம், பிறகு சொல்கிறேன் என்று மறுத்துவிட்டாள். தற்போது அவளை பற்றிய எந்த தகவலும் எனக்கு தெரியாது. அவள் பெயர் தேவி என்பதை தவிர. நாங்கள் வழக்கமாக செல்லும் இடங்களில் அவளை தேடி பார்த்தேன். ஆனால் அவள் எங்கும் இல்லை. இதனால் மிகுந்த மன உளைச்சலுக்குள் தள்ளப்பட்டேன். என்னால் அலுவலகத்தில் வேலை பார்க்க முடியவில்லை. அதனால் வேலைக்கு செல்வதிலும் எனக்கு விருப்பம் இல்லாமல் போனது. வீட்டில் என் நடவடிக்கைகளில் மாற்றம் கண்டுபிடித்த என் தந்தையும் என்னிடம் மேற்கொண்டு எதுவும் கேட்கவில்லை. என் அப்பா மட்டுமல்ல, அம்மா, தங்கை என அனைவரும் என் போக்கில் விட்டுவிட்டனர். நான் வேலைக்கு சென்று 1 வாரம் ஆன நிலையிலும் யாரும் எதுவும் என்னை கேட்கவில்லை. அந்த அளவிற்கு அவர்கள் என்னை நம்பினார்கள். காலை, மதியம், இரவு உணவு என என் அம்மா அறைக்கு கொண்டு வந்து வைத்து விடுவார். என் தங்கை என் துணிகளை துவைத்து காய வைத்து அயன் பண்ணி என் அருகில் வைத்துவிட்டு என்னிடம் மேற்கொண்டு எதுவும் பேசாமல் சென்று விடுவாள். என் தந்தை என் செலவிற்கான பணத்தை என் அருகில் வைத்துவிட்டு வேலைக்கு சென்று விடுவார். இந்த அளவிற்கு என் மீது பாசமும் நம்பிக்கையும் அவர்கள் வைத்திருப்பது என்னை மிகவும் கலங்க வைத்தது. எத்தனை பேருக்கு கிடைக்கும் இத்தகைய பாசமான குடும்பம்? அந்த வகையில் நான் கொடுத்து வைத்தவன்தான். அவர்களின் அன்பையும் சூழ்நிலையையும் புரிந்து கொண்ட நான் எனக்காக இல்லை என்றாலும் அவர்களுக்காக நடந்த விஷயங்களை ஆழ்மனதில் மறைத்துவிட்டு எப்போதும் போல அலுவலகம் செல்ல ஆரம்பித்தேன். அப்பொழுது வரை சோகமாக இருந்த என் குடும்பத்தினரின் முகத்தில் மகிழ்ச்சி. அவர்களுக்காக என்னை மாற்றிக்கொள்ள ஆரம்பித்தேன். ஆனால் என் ரயில் பயணத்தின் போது மட்டும் அவளை மறக்க முடியவில்லை. அவளது நினைவுகள் என்னை சித்திரவதை செய்தன. மாலை வேலை முடிந்தது. நாங்கள் வழக்கமாக செல்லும் கோவிலுக்கு சென்று சற்று மன ஆறுதல் வாங்கி வந்தேன். எப்பொழுதெல்லாம் வாய் பேச முடியாதவர்களை பார்க்கிறேனோ உடனே அவர்களிடம் நான் அவளுக்காக கற்றுக்கொண்ட செய்கை மொழியில் பேசி சற்று என் மனதை தேற்றிக் கொண்டேன். இப்படியே மாதங்கள் உருண்டோட நான் படிப்படியாக இயல்பு நிலைக்கு திரும்ப ஆரம்பித்தேன். அன்று மீண்டும் அவளை அந்த ரயிலில் நான் காண்பேன் என்று சற்றும் எதிர்பார்க்கவில்லை. காலை வழக்கம் போல ரயிலில் ஏறிய நான் அவள் அதே புன்னகையுடன் அதே இருக்கையில் அமர்ந்திருப்பதை பார்த்து ஆச்சரியப்பட்டேன். நான் வருவதை பார்த்தவள் என்னை அருகில் செய்கையால் அழைத்தாள். நானும் என்னையும் அறியாமல் அவள் அருகில் சென்றேன். பின்பு தன் இருக்கையிலிருந்து உடனே எழுந்தவள் அங்கு என்னை என் தோள்களை பிடித்து அமர வைத்தாள். அவள் செய்வது ஒன்றும் எனக்கு புரியவில்லை. பிறகு அவள் ஹேண்ட்பேக்கிலிருந்து எனக்காக எழுதிய ஒரு கடிதத்தை எடுத்து அதை என்னிடம் கொடுத்து படிக்குமாறு கூறியவள் என் கன்னங்களை அவள் 2 கைகளால் ஏந்தி என் நெற்றியில் முத்தமிட்டு அவசர அவசரமாக என்னை பார்த்து புன்னகைத்து கொண்டே ரயிலை விட்டு இறங்கினாள். நடந்தது கனவா நினைவா என்று புரியாமல் தவித்த நான் அவள் கொடுத்த கடிதத்தை படிக்கத் தொடங்கினேன். அதில், முதல்ல என்னை மன்னிச்சிருங்க இளங்கோ. இவ்வளவு நாள் நான் உங்களை பார்க்க வராமல் உங்ககிட்ட பேசாமல் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். அதுக்கு முதல்ல நான் சாரி கேட்குறேன். நான் சொல்ல வர்றதை நீங்கள் முழுசாக கேட்டீங்கன்னா நான் ஏன் இப்படி நடந்துக்கிட்டேன்னு உங்களுக்கே புரியும்.
இதை பற்றி உங்ககிட்ட நேரில் பேசணும்னு தான் ஆசைப்பட்டேன். ஆனால் உங்கள் முகத்தை பார்த்து பேசுகிற தைரியம் எனக்கு இல்லை. நான் யார், எங்கிருந்து வரேன், இப்படி எதுவுமே தெரியாமல் என்னை நீங்கள் லவ் பண்ணிட்டீங்க. இது உங்கள் நல்ல மனசை காட்டுது. நான் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு பெண் இல்லை. நான் ஒரு திருநங்க. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு உங்கள் மனசு என்ன பாடுபடும்னு என்னால் புரிஞ்சுக்க முடியுது. சில திருநங்கைகளை பார்த்ததும் கண்டுபிடிச்சிடலாம். சில பேர் பார்க்கவும் பெண்ணாக அழகாக இருப்பாங்க. அவங்க பேசும்போது அவங்க குரல் வச்சு கூட கண்டுபிடிக்கலாம். ஆனால் என்னால் வாய் பேச முடியாது. அந்த காரணத்தினால உங்களால் என்ன கண்டுபிடிக்க முடியலை. நான் உங்ககிட்ட ஆரம்பத்திலேயே நான் ஒரு திருநங்கன்னு சொல்லியிருக்கணும். ஒருவேளை நான் உண்மையை சொன்னால் முன்பு பழகின அதே ஃப்ரெண்ட்ஷிப்போட நீங்கள் பழக மாட்டீங்கன்னு எனக்கு தோணுச்சு. அந்த அளவுக்கு உங்கள் நட்பை நான் மதித்தேன். உண்மையை சொல்லி உங்கள் நட்பை நான் இழக்க விரும்பலை. அதே சமயம் உங்கள் மனசுலையும் என்னை ஃப்ரெண்டாக பார்த்தீங்கன்னு தான் நான் நினச்சேன். ஆனால் உங்கள் மனசில் என் மேலே காதல் இருக்கும்னு நான் துளி கூட நினைக்கல. நீங்கள் என்கிட்ட ஐ லவ் யூன்னு சொல்லும்போது அது எனக்கு அதிர்ச்சியை கொடுக்கல, ஏமாற்றத்தை தான் கொடுத்துச்சு. ஏன்னா நிறைய பேர் என் அழகுல மயங்கி என்கிட்ட அவங்க காதலை சொல்லியிருக்காங்க. நான் ஒரு திருநங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்க ஒரு தடவை கூட என்னை திரும்பி பார்க்கல. இது எனக்கு பழகி போன ஒரு விஷயம். ஆனால் நீங்களும் அவங்கள போல சராசரி மனுஷனாக இருப்பீங்கன்னு நான் நினைக்கல. ஆனாலும் உங்கள் மேலே எனக்கு கோபமும் இல்லை. ஏன்னா இந்த உலகத்தில் எனக்கு கிடைச்ச ஒரே ஃப்ரெண்டு நீங்கள் மட்டும்தான். இனிமே என்னால் உங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வராது. நான் என்னோட ட்ரைனிங்கை முடிச்சிட்டேன். மும்பையில் ஊமைகள் மட்டுமே படிக்கிற பள்ளியில் எனக்கு வேலை கிடச்சிருக்கு. நான் அங்கே போகிறேன். நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்க வாழ்க்கைக்கு ஒரு முன்னேற்ற படிக்கட்டாக இருக்கணும்னு தான் ஆசைப்படுறேன். என்னால் யார் வாழ்க்கையும் வீணாகிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. இனி என்னை பற்றி வீணாக யோசித்து உங்கள் எதிர்கால வாழ்க்கையை நாசம் பண்ணிக்காதீங்க. உங்களுக்காகவே பிறந்த ஒருத்தி உங்களை தேடி வருவா. அவளை லவ் பண்ணுங்க. என் நம்பரையும் மாற்றிட்டேன். நான் உங்களுக்கு கடைசியாக கொடுத்த முத்தம் கூட என் ஆழமான நட்பினால் அன்பாக உருவானது. அந்த விதி சம்மதிச்சா என்றாவது ஒரு நாள் மீண்டும் சந்திப்போம். ஆனால் அப்போ நான் உங்களை ஒரு குடும்பமாக சந்தோஷமாக தான் பார்க்கணும். என் மனசில் நீங்கள் என்றைக்குமே என் நண்பன் தான். இப்படிக்கு தேவன் என்கிற தேவி என்று எழுதியிருந்ததை படித்து பார்த்த எனக்கு இந்த கடிதம் நனையும் அளவிற்கு என் கண்களில் இருந்து கண்ணீர் அருவி போல கொட்டியது. பிறகு வாழ்க்கையின் உண்மையை அவள் மூலமாக புரிந்து கொண்ட எனக்கு அவள் மீது மரியாதை வர ஆரம்பித்தது. அவள் திருநங்கையானாலும் என் முதல் காதல் அவளே. அதை என்னால் மறுக்க முடியாது. எனினும் யதார்த்த வாழ்க்கை வேறு என்பதையும் எனக்கு புரியும்படி எழுதிவிட்டாள். என் மனதில் இருந்த மொத்த பாரமும் தற்போது இறங்கி லேசானது. இவ்வளவு நாள் நடந்ததை பற்றி என் ஆருயிர் நண்பனான என் தந்தையிடம் கூறினேன். அவருக்கும் தேவியின் மீது மரியாதை வந்தது. பிறகு என் அம்மாவிடமும் பொறுமையாக எடுத்து கூறினேன். இப்படி என் குடும்பம் கொடுத்த ஆறுதலான வார்த்தைகள் என்னை மேலும் உற்சாகப்படுத்த நான் என் வேலையில் மட்டுமே கவனத்தை செலுத்த ஆரம்பித்தேன். இப்படி வருடங்கள் கடக்க எனது வேலையில் உயர்வு பெற்றேன். சம்பளமும் 2 மடங்கானது. என் தங்கைக்கும் ஒரு நல்ல இடத்தில் மாப்பிள்ளை பார்த்து சிறப்பாக திருமணம் முடித்து வைத்தேன். எனது தந்தையையும் வேலையிலிருந்து நிற்கும்படி கூறி அவர்கள் இருவரையும் என் சம்பள பணத்தில் கவனித்து கொண்டேன். பிறகு என் திருமண பேச்சு வந்தது. தற்போது நான் யாரையாவது விரும்புகிறேனா என்று என்னை அவர்கள் கேட்க நான் இல்லை என்றேன். அதுதான் உண்மை. என் முதல் காதல் அவள் மட்டும்தான். இனி நான் எந்த பெண்ணையும் காதலிப்பதாக இல்லை என்று நான் உறுதியாக கூறியதால் அவர்களே எனக்கு பெண் பார்க்கவும் ஆரம்பித்தனர். விதி என் வாழ்க்கையில் மீண்டும் விளையாடி பார்ப்பது போல எனக்கு தோன்றியது. அவர்கள் தரகர் மூலமாக எனக்கு சில புகைப்படங்களை காட்டி என்னை தேர்வு செய்யுமாறு கூறினர். அதில் ஒரு போட்டோவை மட்டும் வேண்டாம் என்று அவர்கள் தனியே எடுத்து வைக்க அதை நான் கவனித்தேன். அதை ஏன் தனியாக எடுத்து வைக்கிறீர்கள் என்றேன். அந்த பெண்ணால் வாய் பேச முடியாது, அதனால்தான் நாங்கள் அதை நிராகரித்து விட்டோம் என்றனர். ஆனால் அப்போதுதான் அந்த புகைப்படத்தை எனக்கு பார்க்க வேண்டும் என்று தோன்றியது. பார்த்தேன். அந்த பெண்ணும் பார்ப்பதற்கு லட்சணமாக அழகாக இருந்தாள். நன்கு படித்திருக்கிறாள். ஆனால் வாய் மட்டும்தான் பேச முடியாது. நல்ல வசதியான வீட்டு பெண் என்று அம்மா கூற எனக்கு வசதி முக்கியமில்லை. ஆனாலும் இந்த பெண்ணையே நான் திருமணம் செய்து கொள்கிறேன் என்று கூறினேன். இது அந்த பெண்ணின் மீது பாவம் பார்த்தோ
இல்லை வசதியை பார்த்தோ நான் எடுத்த முடிவு இல்லை. எனக்கு வாய்ப்பேச முடியாதவர்கள் பேசும் சைகை மொழி நன்கு தெரியும். அதுபோக அவளை நிச்சயம் என்னை போன்றவர்கள் திருமணம் செய்ய யோசிப்பார்கள் என்பதால் அவளை வாய்ப்பேச முடியாத ஒருவனுக்குத்தான் திருமணம் செய்து கொடுப்பார்கள். அது அந்த பெண்ணின் எதிர்கால வாழ்க்கையை பாதிக்க வாய்ப்பு உள்ளது. அவளை திருமணம் செய்ய நானும் ஊமையாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. அவள் பேசுவதை புரிந்து கொண்டால் போதும் என்று கூறிவிட்டு நகர்ந்தேன். நான் இவ்வாறு பேசியது என் அப்பா அம்மாவிற்கு பெருமையாக இருக்க அவர்கள் அந்த பெண் வீட்டாரிடமும் நான் பேசியதை தெரிவித்தனர். இதை கேட்ட அந்த பெண்ணிற்கும் என்னை பிடித்துவிட்டது, அவர்கள் குடும்பத்திற்கும். பிறகு எங்களுக்கு நிச்சயம் முடிந்து திருமணமும் பிரம்மாண்டமாகவே முடிந்தது. எங்கள் திருமண வாழ்க்கையிலும் எந்த பிரச்சனையும் இல்லை. நான், அம்மா, அப்பா, மனைவி என ஒரே குடும்பத்தில் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வசித்து வந்தோம். சில வருடங்களில் எங்களுக்கு ஒரு பெண் ஒரு ஆண் என இரட்டை குழந்தைகள் பிறந்தது. இதனால் என் குடும்ப மகிழ்ச்சி அதிகமானது. ஒரு நாள் நாங்கள் குடும்பமாக கோவிலுக்கு சென்றோம். அங்கு மீண்டும் அவளை பார்ப்பேன் என்று நான் துளியும் நினைத்து பார்க்கவில்லை. ஆமாம், மீண்டும் தேவியை பார்த்தேன். அதிர்ச்சியில் நின்ற என்னிடம் வந்து தானாகவே பேசினாள். அவள் உதட்டில் அதே புன்னகை. நானும் என் மனைவியிடம் இவங்கதான் தேவி என செய்கையால் அறிமுகம் செய்தேன். அப்போது என் மனைவியாலும் வாய்ப்பேச முடியாது என்பதை தெரிந்து கொண்ட தேவியின் கண்களில் கண்ணீர் வந்தது. பிறகு தன் கண்ணீரை துடைத்தவள் என் மனைவியிடம் கலகலப்பாக செய்கை மொழியால் பேசினாள். என் மனைவிக்கு தேவியை பற்றி நன்கு தெரியும். நான் எங்களின் முதலிரவு அன்றே தேவியை பற்றி வெளிப்படையாக பேசிவிட்டேன். அவளுக்கும் தேவியை பார்த்ததில் மகிழ்ச்சிதான். தான் ஆசைப்பட்ட வாழ்க்கையை இன்று சந்தோஷமாக வாழ்வதாக அவள் கூறியது கேட்பதற்கு எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. என் குடும்பத்தார்களும் தேவியிடம் பாசம் காட்டினர். அது அவளுக்கு மிகப்பெரிய ஆறுதலையும் சந்தோஷத்தையும் கொடுத்ததாக கூறியவள் எங்களிடமிருந்து பிரியா விடை பெற்று கொண்டு சென்றாள். வாழ்க்கையில் என்ன வேண்டுமானாலும் நடக்கும், எப்படியெல்லாமோ மாறக்கூடும். ஆனால் நாம் தான் வாழ்க்கையின் உண்மையை புரிந்து கொண்டு அதனோடு பயணிக்க கற்றுக்கொள்ள வேண்டும்.